மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது ஆண்களா பெண்களா என்ற பட்டிமன்றம் ஆரம்பிக்க இருக்கிறது. இதிலே நடுவராக தலைமை ஆசிரியர் திரு சிவகுமார் அவர்களை நாங்கள் நியமிக்கிறோம். கலந்தட்டி அவரை உற்சாகப்படுத்துவோம். இதிலே ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஆண்களே என்ற தலைப்பில் பேச இருப்பவர்கள் திரு ஜான்சன் கணபதி அவர்களும் திரு நேரு அவர்களும். குடும்ப மகிழ்ச்சிக்கு குடும்ப உயர்வுக்கு காரணம் பெண்களே என்று பேசுவதற்கு நமது பிறந்தநாள் தேவி அவர்களும் சகோதரி அவர்களை நாங்கள் கேட்டோம். நீங்களே பேசுறதுனால இந்த கல்யாண வீடுல சாப்பாடு கொண்டு வைக்கணும் உப்புமா பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு நான் அந்த பொறுப்பு ஏற்கிறேன். அதனால நாங்கள் 5 பேரும் இதில் கலந்து கொண்டு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். பகிரப்படும் கருத்துக்கள் யாவும் கற்பனையை யாரையும் குறிப்பிடுவன அல்ல அல்ல. நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு குடும்ப சந்தோஷத்திற்கு பெரிதும், அந்த தலைப்பை நல்லா புரிந்து கொண்டு, குடும்ப சந்தோஷத்திற்கு பெரிதும் துணை நிற்பது கணவனா மனைவியா. அப்போ அது எந்த காலகட்டத்திலேயோ, இந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, முந்தைய காலகட்டமாக இருந்தாலும் சரி, எப்பவுமே எது நிலைத்து நிற்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இருப்பினும் இங்குள்ள 2 அணியினர் வாதத்தை வைத்து நாம் அதை சரியாக முடிவு செய்வோம் என்று நினைக்கிறேன். இப்பொழுதாக நம்ம ஆண்களே, அதாவது கணவன்களே குடும்ப சந்தோஷத்துக்கு பெரிதும் காரணம் என்று 2 பேர், அதற்கு அணியினுடைய தலைவர் லண்டன் ஜான்சன் அவர்கள், இரண்டாவதாக நம்ம காரைக்குடி வித்துவார்னா உங்களுக்கு தெரியும், நம்ம காரைக்குடி வித்துவார் நேரு அவர்கள், நேரு ஐயா. அடுத்ததாக மனைவிமார்களே சந்தோஷத்திற்கு காரணம் மனைவிமார்கள் அணியில் அபியாங்கி பங்கிராஜ். அதை தொடர்ந்து நம்மளுடைய கதாநாயகர் விழா கதாநாயகன் பரமேஸ்வரன் அவர்கள், கதாமார்களே என்று நம்ம நேரு அவர்கள் பேசுவார்கள். உங்கள் வார்த்தைகளை அள்ளி வீசுங்கள். முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம். குறிப்பா எங்க புரோசாவின் தலைவர், செயலாளர், பொருளாளர் இவர்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். 2வதாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து சிறப்பாக பண்ணி கொண்டிருக்கும் என் அருமை நண்பர், என் உயிரின் மேலான உடன்பிறப்புகளை சொல்வார் கலைஞர், ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை எம்ஜிஆர் சொல்வாரு. அதுவும் இது 2 கலந்து நான் சொல்றேன். என்றும் எனது இனிய நண்பர் தனோஜம். இந்த பட்டிமன்றத்துக்கு யார் யார் பேசலாம் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லும் போது நான் சொன்னேன், நான் பேசுறேன், எனக்கு எதிரியா தர்மசத்தை ஆனா வந்து ஆண்களையும் சொல்லு, பெரும்பாலும் ஆண்கள் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா மெஜாரிட்டி ஆண்கள் தான் இருக்காங்க. ஆண்கள் இல்லைன்னா இன்னைக்கு வந்து எந்த வீட்லயுமே சந்தோஷம் இருக்காது. நம்ம வாங்கிட்டு வந்த கவரை பொறுத்துதான் பெண்கள் சந்தோஷப்படுவாங்க. கவர் குறைஞ்சிச்சுன்னா சங்கடப்படுவாங்க. நம்ம வருமானத்தை பொறுத்துதான் குடும்பத்துல பெண்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. தவிர அவங்களா வந்து ஒரு சில குடும்பம் தான் இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுல 25% தான் பெண்கள் உழைக்கிறாங்க, 75% ஆண்கள் உழைக்கிறாங்க. ஆண்கள் உழைப்பு இல்லைன்னா பெண்களுக்கு சந்தோஷம் இல்லை. என்ன பொறுத்தவரை வீட்டுக்கால காலையில இருந்துச்சோடனே வீட்டுக்காரர் முதல்ல சொல்லுவான், மாவு வாங்கிட்டு வாங்க, பால் வாங்கிட்டு வாங்க, எல்லாம் கொடுத்தாக்கா அவன் சந்தோஷப்படுவான். ஒண்ணு லேட் ஆனாலும் சரி, என்னங்க நீங்க வெடிக்கிற மாதிரி இருக்கீங்க, ரிட்டையர்ட் ஆகி சும்மா தானே இருக்க, இதையா செய்யப்படாதா அப்படிப்பா. அது பிறகு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எங்க போய் யார்கிட்ட போய் பழக்கம் பேசிக்கிட்டு, எங்க போனாலும் வெடிக்காம பேசிக்கிட்டா இருப்பீங்களா, வேலை முடிச்சுட்டு வர மாட்டீங்களா அப்படிமாப்ல. அதே மாதிரி சந்தைக்கு காய்கறி வாங்க அனுப்புவாங்க. வாங்கிட்டு வந்தா பெரும்பாலும் நான் வந்து என்ன நம்பினவங்க சந்தேகப்பட மாட்டேன், சந்தேகப்படுறவங்க நம்ப மாட்டேன். பெரும்பாலும் ஒரு 5-6 காய்கறி வச்சிருக்கேன். அவங்க போய் 2 கிலோ கத்திரிக்காய் போட்டு 1 கிலோ கத்திரிக்காய் போட்டு வாங்கிட்டு வந்து என்னங்க பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க, மளிகை கடை வச்சிருக்கீங்க, வியாபாரம் பார்த்துருக்கீங்க, எல்லாமே இருக்கு. நீங்க எங்க போனாலும் யாரையாச்சும் நம்புறீங்க, அதை தலையில முழகா அரைச்சு இதை பாருங்க, தக்காளி நமக்கு மரியாதை இருக்கு. போனோம்னா பைய கொடுத்தா அவன் எடுத்து போடுறான். இது புரிஞ்சு பறக்கி பொங்கலோட இடிச்சு பறக்கி பறக்கணும் என்ன இருக்கு, ஜெண்டில வாங்கி ஜெண்டில ஆனா காய்கறி ஜெண்டில இல்லையே அப்படின்னு. அதே மாதிரி எவ்வளவுதான் நம்ம வந்து ஆண்கள் உழைத்து குடும்பத்தை காப்பாற்றினாலும் சந்தோஷங்கள் வந்து 90-100 வாங்கவே முடியாது. அது பெண்கள் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தாலும் அவங்க நான் சம்பாதிச்சிட்டேன்னு பெருசா சொல்லுவாங்க. நம்ம 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தாலும் அது பெருசா தெரியாது. ஏன்னா உழைக்கப்படுறவங்க ஆண்கள், அது அனுபவிக்கப்படுறவங்க பெண்கள். அதனால வந்து எந்த நிலையிலே வந்து பெண்கள் வந்து இப்ப வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் 50%, வார்டு எலெக்ஷன் 35%, 40%, அரசு ஊழியர்களுக்கு 35%, 40% வந்துட்டாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷம் வந்து ஆண்கள் வந்து அவங்களுக்கு வந்து முழுமையான குடும்பத்துக்கு வந்து முழுமையா இருந்தா தான் பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க. தவிர பெண்கள் வந்து முழுமை என்னதான் பண்ணாலும் ஆண்கள் உழைப்பு இல்லாம பெண்கள் முன்னேற்றம் வந்து சந்தோஷங்கிறது வந்து அரிதான காரியம் தான். இருந்தாலும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விளையாடுறேன். நம்ம நேரு அவருடைய அணியினுடைய வாதத்தை மிக திறமையாகவும் ஆணித்தரமாகவும் கணவன்மார்களே என்று சொல்லியிருக்காரு. அதற்கு பதிலடியாக நம்ம கதாநாயகன் அவர்கள்
தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நேரு நம்ம நண்பர் சொன்னாங்க, ஆண்கள் இல்லைன்னா ஒன்றும் நடத்த முடியாதுங்க. பெண்களே நாட்டின் கண்கள். அதாவது சாதாரண சொல்லிட முடியாது, சாதாரண சொல்லிட முடியாது. இப்போ என்னமா உழைக்கிறோம்னு சொல்றோம், அவங்க ஒன்றும் உழைக்காமலாம் இல்லை. அவங்க வீட்டுல படுத்த பாடி ஒரு 2 நாளைக்கு பாத்திரம் கழுவிடுவாரா வீட்டுல போட்டு, கடையில 2 காஞ்ச இட்லினாலும் சாப்பிட்டு போயிடுவேன், என்னால பாத்திரம் கழுவ முடியாது. ஏன்னா அதோட இப்ப பெண்கள் வந்து ஆண்களுக்கு பல மடங்கு சரிசமத்தை விட நல்ல கல்வியிலையும் சரி. இப்ப எந்த பள்ளியில ஆம்பளை பையன் யாரு முதல் மார்க் வராங்க? அதிகமா பெண்கள் தான். ஏன்னா உண்மையான விஷயம். எங்க எனக்கு தெரிஞ்ச அளவுல நிறைய ஸ்கூல்ல வெளிநாடு போர்டுல வச்சிருக்காங்க, பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தான் அது ரொம்ப மதிக்கத்தக்கிறது, வரவேற்கத்தக்கிறது. அந்த பெண்களுக்குன்னு நம்ம வந்து ஒரு தனி மரியாதை. இவங்க வந்து சொல்றாங்க ஆண்களுக்கு நிகர் வர முடியாதுன்னு. அவங்களுக்கு நிகர் தான் ஆண்கள் வர்றது கஷ்டம். ஏன்னா பெண்கள் குடும்பத்துல இப்போ சாதாரணமா எங்க கம்பெனிலே வேலை பார்க்குறாங்கன்னா இப்போ பெண்கள் பார்க்குறாங்க, அவங்க அதிகாலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு சமையல் பண்ணி அந்த குழந்தைகளை பள்ளிக்கு தயார் பண்ணி அனுப்பிட்டு 2 பஸ் மாறி இந்த கம்பெனிக்கு வந்து வேலை பார்த்துட்டு சாயந்தரம் முடிஞ்சு போய் சமையல் பண்ண துணி துவைக்க அந்த குழந்தைகள் இடையில இங்க இருந்து போன் பண்றாங்க 4 மணிக்கு, பொம்பளை பிள்ளைங்க சரியா வந்துருச்சா, வந்துட்டேடா. அந்த பாட்டம்லாம் ஆம்பளையாளுக்கெல்லாம் நிறைய பேர் கிடையாது. இவங்க வந்து பெண்களுக்கு தான் அதிகம். அதே அவங்க வீட்டுக்காரர் எங்கேயோ வேலை பார்க்குறாங்க, எப்பவுமோ போன் பண்றாங்க கேட்குறாங்க. ஆனா இவங்களுக்கு மனசு உறுத்தல், அந்த பெண் பிள்ளைங்க வந்துருச்சா. ஏன்னா இப்ப போக்குவரத்து அவ்வளவு நெருக்கடியானது. அதுல அதுவும் குடும்பத்தை பொறுப்பா பார்க்கறதும் சரி, அதோட வெளியில ஆபீஸ், ஆசிரியர்கள், அந்த மாதிரி நிறைய பொறுப்புள்ள பெண்கள். அதே மாதிரி பெண்கள் வந்து பலசாலிகள் தான். ஆண்கள் தான் நான் தான் பலசாலி அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவ்வளவு தூரம் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு, இன்னும் நிறைய பேசினா காலம் கருதி முடித்து விடுகிறேன். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அணியினுடைய தலைவர் லண்டன் கணபதி அவர்களுக்கு உங்களுக்கு முன்னிலையில கணவன்மார்களே, இந்த பட்டிமன்றத்திற்கு ஒரு ஆண்கள் சைடு பேசுறதுக்கு வந்து வாட தேடிட்டு இருந்தேன். இவன் ரேட்டு கேட்ட வந்து வீட்டுல வந்து அடி தாங்க முடியலையா, எங்கேயாவது தமிழை சொல்றதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து கேட்ட வந்து கொடுத்தேன். கடைசியில பேசி முடிச்சு கடைசியில பெண்கள் போய் சாஞ்சிட்டு போயிட்டாங்க. நமக்கு ஒரு ஆளை கொண்டு வந்து நம்ம கவுண்டரி போட்டப்ப நம்ம எப்படி ஜெயிக்கிறது? சேவ் சைடு கோல் போடுறோம். சரி, ஓகே. இந்த நடுவர் அவர்களே, இது வந்து ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம். அதனுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்க காரணம் ஆண்களா பெண்களா? நண்பன் பரமசிவம் வந்து எனக்கு அவருடைய பிறந்தநாள வந்து ஒருவேளை தனியா மறந்துட்டார். அதாவது என்ன, அதாவது தலைப்பை பத்தி பேசாமலே சில பொம்பளை பிள்ளைங்க அங்க படிக்கிறாங்க, இங்க படிக்கிறாங்க, அங்க போறாங்க, இங்க வராங்க, எங்க போறாங்க இல்லையா, வீட்டுக்கு சந்தோஷத்தை கொடுக்க யாருன்னு சொல்லலையே, அதான் முக்கியங்க. அதனால இந்த எங்களுக்கு கோசானுடைய குத்து விளக்கு நடுவர் சீவரமுத்து அவர்களே, இந்த பட்டிமன்றத்தை ரசிக்க கேட்க வந்திருக்கிற அனைவரையும் நான் சொல்ல விரும்புவது, எத்தனையோ பட்டிமன்றம் பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இது வந்து காலகாலமா பல வருடங்களாக வந்து அநேக நடுவர்கள் மத்தியில பேசப்பட்ட ஒரு தலைப்பு தான். இருந்தாலும் நாங்க சொன்னோம், நடுவரே நீங்க வந்து கோயில் பண்ணி இந்த ஏரியா உங்களுக்கு தெரியாது, தீர்ப்பு மாத்தி சொல்லிட்டீங்கன்னா இதை விட்டு இடம் வெளியே போக முடியாது. அப்படி போயிட்டீங்கன்னா அடுத்த பட்டிமன்றத்துக்கு நீங்க நடுவர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த பட்டிமன்றத்துக்கு வந்து நினைக்கிறேன் வந்து இந்த குடும்ப மகிழ்ச்சிக்கு மிகவும் காரணம் இன்றைய காலகட்டத்தில் அதான் முக்கியம். ஏதோ அந்த காலத்துல வந்து பெண்கள் இருந்தாங்க, பெண்களுக்கு என்ன 4 குழம்பு வைக்க தெரியும், 4 குழம்பு 18 சோறு சமைக்க தெரியும், அவ்வளவுதான் தெரியும். வேற என்ன தெரியும்? ஆண்களை கேட்டு பாருங்க, யூடியூப்ல பாத்துக்கிட்டு விதவிதமா பொங்கி போட்டு சாப்பிட்டு இன்னைக்கு வந்து எல்லா மனைவிமார்களும் சொல்லக்கூடாது, உட்காந்துருக்கீங்க, வெளியே போகும்போது வந்து அடி முதுகுல தாங்க அடிச்சா இருக்கீங்க, நல்லா வந்து சாப்பிட்டு போட்டு அதோட நிறுத்திக்கிறாங்க, மேல போக கூடாது, நல்லா சாப்பிட்டு போட்டு கொடுத்து எல்லாம் அவங்க வீட்டுல வந்து அவ்வளவு எனக்கு அது வந்து கூட சிக்கன் 65 சிக்கன் பிரியாணி, அதாவது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பெண்கள் ஆர்டர் பண்றாங்க ஆண்களுக்கு. அவன் பாவம் ஓடி ஆரம்பிச்சு யூடியூப் பார்த்து சமைச்சு போட்டு சந்தோஷம் கொடுக்குறான். யாரு? ஆண்கள். அது மாத்திரம் இல்ல, இதுக்கு வந்து நாயா பேர ஓடி சம்பாதிக்கிறது யாரு? பெண்களா? ஆண்கள் தானே நண்பர்களே. பெண்கள் தானே ஒரு வேலைக்கு போவாங்க, வருவாங்க, நேர வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வந்து அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்து அப்படியே ஆயா சீரியல் பாக்குறது, ஏதாவது வந்துச்சுமா அப்படின்னு போட்டு உப்பா கேட்கறது, சொல்றாங்க உப்பா கேட்கறது, இதான செய்வாங்க. ஆண்கள் அப்படி இல்ல, காலை எதிர்த்து வந்து அங்க போய் அது தூரம் போய் வந்து மேனேஜர் திட்டு வாங்கணும், அங்க வாங்கி இங்க வாங்கி எல்லாம் அடி வாங்கி உத வாங்கி எல்லாம் வாங்கி கடைசியில சம்பளத்தை வாங்கி கொடுத்து கொடுத்தா மனைவிகளை கொடுத்தா வந்து நீங்க திரும்பி பார்க்க முடியும். வரும்போது சொன்னா நண்பர், எங்க கோச நண்பர் தான், நண்பா
தெரியாதவங்க கார்டை வச்சுக்க தெரியாம பேமெண்ட் கார்டு இவ்வளவு பணம் இருந்துச்சு. அவங்க வந்து ஒய்ஃப் வந்து கொண்டு போய் ஏதாவது சும்மா ஒரு 5 பேருக்கு வாங்க நினைச்சு கொடுத்தேன். இருந்த பணம் எல்லாத்தையும் சுருட்டிட்டாங்க, முடிச்சு போட்டாங்க. அக்கௌண்ட் பேலன்ஸ் ஜீரோ ஆக்கி விட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்படி எல்லா குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி யாரு கிடைக்கும்? அந்த பெண்களுக்கு தான் கிடைக்கும். மனைவி மாத்திரம் கிடைக்கும். வீட்டுல வந்து கணவன் மாதத்துக்கு ஒரே நாம தான் இல்லையா? அப்படித்தான் உலகத்துல போயிருக்கனால இப்ப இருக்கிறதுனால ஆண்கள் இல்லைன்னா பெண்களை சந்தோஷம் வாழ முடியாது. நான் சொல்லலாம் ஒரு வீராப்பா, என்ன பெண்கள் எல்லாம் வீட்டு சந்தோஷம் இருக்குமா? அப்படி பார்த்தா நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன். ஒரு அம்மா சொல்லிச்சு, வயசான அம்மா. அந்த அம்மா சொல்லுது, அம்மா அவர் இறந்து போயிட்டாரு, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏன்டா கேட்க தம்பி, வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷம் இல்லப்பா. என்ன எப்படி சொல்றீங்க? தூங்கிற வேணா வச்சுக்கிறாங்க. ஏமா நீ கனவு ஒரு கொரட்டை சத்தம் போட்டா அதுல சத்தத்தை கேட்டு எவ்வளவு சந்தோஷமா தூங்கணும் இன்னைக்கு இல்லப்பா. இதாங்க பழையமாக ஜனம் இன்னைக்கு இப்படி இருக்கிற ஆண்கள் இல்லைன்னா பெண்கள் சந்தோஷம் கிடையாது. இப்ப வந்து வீட்டு பிள்ளைங்கலாம் யார் நோக்கி ஓடுறாங்க? அம்மாட்ட போனா தோசை கட்டி இட்லி எடுக்காத ஓடுவாங்க. ஆனா காசு யார்ட்ட வருவாங்க? அப்பா ஐபோன் யார்ட்ட வருவாங்க? அப்பா தலையை சொல்லிக்குவாங்க. அப்பா வந்து நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும், அம்மா கேட்டா எவ்வளவு நேரம் இல்ல எவ்வளவு நேரம் இல்ல சும்மா மாட்டியா. இதே பெண்கள் செய்யறாங்க இல்லையா? சோ அதனால வந்து ஆண்கள் இன்னைக்கு வந்து உழைச்சி போட்டு நீங்க யோசித்து பாருங்க. நான் கேட்கிற இருக்க சகோதரிகள்லாம் ஆண்கள் என்ன வாங்கி தராங்க? சேவை வாங்கி தராங்க, நகை வாங்கி தராங்க, பூ வாங்கி தராங்க, பொட்டு வாங்கி தராங்க, எல்லாம் அது செருப்பு வாங்கி தராங்க. இதெல்லாம் ஆண்கள் ஒன்னா வாங்கி தரீங்களா? ஒன்னோட நம்ம தான் ஓட்ட கிளம்பி சேர்த்தோம். அந்த நம்ம ஓட்ட பேண்ட் போட்டு அடிச்சுட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு நான் வாங்கிட்டு போறேன் பாத்தீங்களா? இந்த ஃபங்க்ஷன் போட்டு சேர்ந்து ஃபங்க்ஷன் போட மாட்டேன், அந்த ஃபங்க்ஷன் கெட்ட சேர்ந்து ஃபங்க்ஷன் கட்ட மாட்டேன். நம்ம ஒரே சட்டையை 9 ஃபங்க்ஷன் போட்டு போவாங்க. அதுதான் பெண்கள் என்ன குடும்பத்துல வந்து பெண்களே சந்தோஷம் சொல்லி சொல்ல வரல. நிச்சயமா பெண்கள் சந்தோஷம் குடும்பம் முழுமை பெறாதுதான். ஆனா இன்றைய காலகட்டத்துல மிக அதிக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நபர் வந்து கேட்டீங்கன்னா கணவன்மார்கள் தான் அப்படின்னு நான் என்னுடைய சார்பாக பேச வந்திருக்கிறேன். இப்போ ஒரு யோசிச்சு பாருங்க, இந்த தலைப்பு என்ன? குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் அதாவது சந்தோஷமா கொடுக்கிறது ஆண்களா பெண்களா? கடவுள் உலகத்துல முதல்ல யாரை படைச்சா தெரியுமா? ஆதாம் ஒரு ஆம்பளை தான் படைச்சாரு, பொம்பளை ஏன் படைக்கல? அவருக்கு தெரியும் ஆம்பளை தான் ஒரு உலகத்துல சந்தோஷத்தை கொண்டு வர முடியும், அவரே முடிவு பண்றாரு இல்லையா? அப்ப ஏன் முதல்ல பெண்களை படைக்கல? இதெல்லாம் நடுவே நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா வந்து எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு வந்து நீங்க அதாவது தீர்ப்பு வந்து மாத்தாம தீர்ப்பை மாத்தி வந்து கட்டளை கட்டி ஆலோசிச்சிருக்கோம். பாதி நாள் வந்து வெளிநாட்டு, பாதி நாள் இங்க மனைவி குடும்ப மக்களோட பிரிவுங்க என்ன. அதனால அந்த வேகத்துல கொஞ்சம் கிடைச்சு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு இருட்டான வீடு, ஒரு வீட்டுக்குள்ள வந்து லைட் வேணும், என்ன செய்யணும்? சுவிட்ச் வந்து போட்டு சொல்றாங்களா? சுவிட்ச் என்ன பண்ணணும்? சுவிட்ச ஆன் பண்ணணும். பெண் பண்ணு சொல்றாங்களா? யாராவது சொல்றாங்களா? ஆன் தான் பண்ணணும், பெண் பண்ண முடியாது. அப்ப வீட்டுக்கு வந்து எப்படி வெளிச்சம் வரதுக்கு அவர் ஆண் தேவை, அதே மாதிரி வீட்டுக்கு மகிழ்ச்சி வரதுக்கு ஒரு ஆண் தான் தேவை. நடுவர்களே இதெல்லாம் தெரியாம வந்து உட்கார்ந்து 2 பேரும் அடி தாங்க முடியாம உட்கார்ந்து இருக்காங்க. போனா தொலைபேசி எல்லாம் பட்டணத்துல ஆண் பேசுறவங்க இப்ப வந்து தாங்க முடியாம ஒரு உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்து பயந்து வந்து பெண்கள் மாறிட்டாங்க. இப்படி ஆளை வச்சு தேர்ப்பு சொல்ல முடியும்? நாம எவ்வளவு அறிவான நம்ம ஸ்டேடியம் இருப்போம், மத்தவங்க எல்லாத்தையும் அறிவான வந்து வலிக்கும். ஆனா பெண்கள் மனைவி அறிவான அது சுதமா இருக்கும், அது அறிவான தெரியும். எங்க கோசாமி எல்லாரும் வாங்கிட்டா கேட்டுப்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா அந்த பாருங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. அடி தாங்க தான் உட்கார்ந்து இங்க வீட்டுல இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இப்போ நான் ஸ்டேடியம் வந்திருப்போம். அதனால நடுவர்களே இப்ப வந்து பாருங்க, பெண்களுக்கு வந்து சும்மா வந்து சுருன்னு வந்துடும். என் அக்கௌண்ட்டுக்கு தருவாங்க. சும்மா ஒரு சட்டை, ஒரு சாரி, ஒரு பிளவுஸ், அவ்வளவுதான். எவ்வளவோ அதாவது பீரோபரமா எல்லாம் பேசி கிடக்கும், எல்லாம் பீரோபரமா வந்து நகையா வச்சிருப்பாங்க. சும்மா வந்து அப்படியே ஏமாத்த முடியாது, பூச்சி நினைச்சுவாங்க, தருவாங்க. எனக்கு கணவன் வந்து இப்படி திரும்பி வாங்கணும் நம்பிக்கை இல்லை. இப்ப கணவன் நினைச்சுக்காங்க, ஐயா போனாலே போன வீட்டு கூப்பிட்டு பேர் தூக்கி கொடுக்குற பாருங்க ஆகி போச்சு. அந்த அளவுக்கு இருக்குது. போனாங்க இல்லையா, எங்க அக்கௌண்ட் பண்ண போயிடுவாங்க. இப்படியா அக்கௌண்ட் போன அந்த வீட்டுல மகிழ்ச்சி இருக்குமா? நடுவர்களே யோசிச்சு பாருங்க. ஆனா கணவன் எங்க போறானா? என்ன தான் வந்தாலும் என்ன மனைவி வந்து அதிகாரி பிடிச்சி மக்களுக்கு வந்துருங்க, அதிகாரி நீங்க ஓடி போறீங்களா? அப்ப அந்த வீட்டுக்கு மகிழ்ச்சி கொடுப்பது யாரு? பெண்கள் ஆண்களா? ஆண்கள் தான். யோசிச்சு பார்க்கணும். நீங்க அந்த பெண்களுக்கு கொடுத்து பாருங்க, ஆண்கள் தன்னை டக்குறது அப்படி சேர்ந்துருவாங்க. ஆமா நியாயமான பாயிண்ட் தான் கேட்டு பாருங்க. இந்த காலகட்டத்துல நம்ம வந்து ஆண்களுக்கு உலகத்துல குடும்பத்துக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கிறது நிச்சயமாக ஆண்களாக தான் இருக்க முடியும். நான் பல இடங்களை கேட்டிருக்கேன், ஏமா வாழ்க்கை எப்படி இருக்குது? அவர் இல்லைன்னா என்னங்க வாழ்க்கை? அந்த டார்கெட் வச்சு அப்படியே பத்தி இருக்கிறாங்க மனைவி. ஈஸி வந்து ஆரோக்கியம் மோதல் வந்துருச்சு, கஷ்டம் ஈஸி வந்து மோசம் மாத்திட்டாங்க. ஏன்னா காலத்துக்கு கட்ட மாதிரி மாறிக்கிறாங்க. தாங்க அனுபவிக்க முடியாது, மோதல் ஈஸி வந்து அனுபவிச்சுக்கலாம், ஆண்கள் விட்டுடலாம். இப்படி ஒரு பயங்கரமான காலத்துல போயிட்டு இருக்கனால வந்து அது வந்து பாருங்க, பெண்களுக்கு எடுத்தா நகை எடுப்பாங்க, தாலி வாங்க கேட்டாங்க. ஆனா ஆண்களுக்கு மோதல் ஏன் தெரியுமா? ஈஸி வந்து ஒரு அவசரமா டக்குன்னு சொல்லுவாங்க, என்னங்க மோதல் நான் தாலி கட்டுறது தாலி விற்க முடியாது, மோதல் விட்டுருங்க. ஆண்கள் வந்து ஓட்டாண்டி ஆகிடுவாங்க பெண்கள். ஆனா பெண்கள் என்ன பரவாயில்ல, ஏன் மோதலாம் போனா பரவாயில்ல, எனக்கு என்ன காசு பரவாயில்ல, நீ நல்லா சந்தோஷமா இருக்கணும், உனக்கு அங்கெல்லாம்
நினைக்கிறது அப்படி ஒரு ஆண் இருக்கிற பெண்கள் வந்து தலைமை நினைச்சாங்க விளையாடுகள் போய் அவங்க வந்து பெரிய பெரிய காட்ட சாதிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து கற்பனா சாவ்லா மாதிரி பெரிய ஒரு எங்க போறாங்க, நிலாவுக்கெல்லாம் போயிட்டு வராங்க, வான்மூலத்துக்கு போயிட்டு வராங்க. காரணம் யாரு? ஆண்கள் கொடுக்கிற தைரியம். பெண்களுக்கு தைரியம் கொடுக்குறது யாருன்னா அந்த ஆண்கள் தான். அப்படி இருக்கிறதுனால நீங்க பெண்கள் வந்து என்னதான் நீங்க சொன்னாலும் ஆண்கள் வந்து இல்லாத வீட்டு வந்து ஒரு அரை சந்தோஷம். நான் வந்து ஒண்ணு சொல்றேன், நான் சொல்ற பெண்கள் வந்து வீட்டுக்கு திருமணமாகி வரும் பொழுது ஒரு பிளான் பேப்பர், ஒரு வெள்ளை பேப்பரா தான் நீங்க உள்ள வருவீங்க. அதுல குடும்பங்கிற மகிழ்ச்சியான குடும்பம் கதை எழுதுறது யாரு? கணவன் தான். எங்க வண்டி ஓடும், அவ்வளவு படுத்து வண்டி. ஆமா, ஒரு பிளாங்க் செக் மாதிரி தான் பெண்கள். ஆனா அந்த செக்ல வந்து எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு சந்தோஷம் ஃபில் பண்றாரு இன்றைய ஆண்கள் தான். அதனால குடும்ப வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது எந்த வகையில பார்த்தாலும் ஆண்களே. இதுவரை கணபதி அவருடைய அணியினுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக கணவன் முறைகளே அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கு பதிலாக நம்ம எதிரணி தலைவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தலைப்பு வந்து என்ன அப்படிங்கிறத அவங்க 2 பேருமே மறந்துட்டாங்க. இன்றைய சூழ்நிலையில் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தருவது ஆண்களா பெண்களா? பேப்பர் செய்தி பொங்கல் விழா, டாஸ்மாக் கடை மொத்த வசூல் 750 கோடி. 750 கோடியில 1 பைசா எந்த பெண்களாவது கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருப்பாங்களா? பெண்கள் டாஸ்மாக் கடையில போய் அரசாங்கத்துக்கு சொல்லி கொடுத்தாங்களா? அப்ப குடும்பம் எங்க மகிழ்ச்சியா இருக்கு? பெண்கள் கையில தான் இருக்கு, இல்லையா? ஒரு மலர் இருக்கு, அந்த மலருக்கு வாசனை யார் கொடுக்கா அப்படின்னா பெண்கள் தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த வாசனை யார் அப்படின்னா பெண்கள் தான். ஒரு வீட்டுல குத்து விளக்கு ஏற்றுறது ஆனா பெண்ணா? பெண் தான். கோயில கோபுரம் பெருசா இருக்கலாம், ஆனா கருவறையில வீட்டுக்கூடிய சக்தி யாரு? பெண்கள் தான். இந்தியாவில் ஓடக்கூடிய அனைத்து ஆறுகளுடைய பெயர் என்னது? பெண்களுடைய ஆறுகள் தான். உலகத்திலேயே அப்படித்தான் இருக்கு. அப்போ புயலுக்கு கூட இப்பதான் பெண்கள் பேர் இருக்காங்க. இருக்கட்டும், இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அது பெண்களால் தான். இந்த மகிழ்ச்சி என்பதற்கு 3 வகையா பிரிச்சுக்கலாம். 1 குடும்ப மகிழ்ச்சி, 2 சமுதாய மகிழ்ச்சி, 3 எதிர்கால மகிழ்ச்சி. ஆண் ஒரு திருமணம் செய்து கொண்டு வந்திருந்தான், அந்த திருமணத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை அடுத்த கட்ட நகருக்கு கொண்டு போறது ஆனா பெண்ணா? சொல்லுங்க, யாரு? பெண்கள் தான். அவனை தந்தை என்ற அந்தஸ்து கொடுக்கிறது யாரு? பெண்ணு தான். அவனை தாத்தாங்கிற ப்ரொமோஷன் கொடுக்கிறது யாரு? பெண்கள் தான். அவனை பேரம் பேட்டியை காண வைக்கிறது யாரு? பெண்கள் தான். வீட்டுல வகை வகையா சொன்னாங்க, அவங்கள இப்ப யாரும் சமைக்கிறது இல்லை அப்படின்னு. ஹோட்டல்ல யார் வேடிக்கிறான்னு பாருங்க, ஆண்களா பெண்களா? சமைக்கிறது வேணா ஆண்களா இருக்கலாம், அங்க போய் சாப்பிடுறது யாருதான்? இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படின்னா அது பெண்களால் மட்டும்தான். ஆண் ஏன் சொன்னாரு, பைபிள்ல வந்து போட்டிருக்காங்க, அவளை ஏன் முதல்ல ஏவாளை படைக்கல அப்படின்னு. ஆதாம் சோர்ந்து போய் படுத்துட்டான். ஏன்னா அவன் மற்ற இணையெல்லாம் பார்க்கிறான். அவன் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றால், வார்த்தை அவன் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றால் பெண் வேணும்னு சொல்லித்தான் பெண்ணை படைக்கிறாரு. எங்க இருந்து படைக்கிறாரு? அவனுடைய இடுப்பில் இருந்து தான் படைக்கிறாரு. அப்போ ஒரு ஆணே மகிழ்ச்சி வரணும் அப்படின்னா பெண் தேவைப்படுகிறது. ஐயா, நீங்க எதுவும் சொன்னார், எப்படியோ சொன்னார், அவங்க ட்ரெஸ் மாத்துறாங்க, அது மாத்துறாங்க, இது மாத்துறாங்க அப்படின்னு. நீங்க கவர்மெண்ட் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐயா. ஒரு கல்யாணத்துக்கு போங்க, உங்க மனைவி பழைய கிழிஞ்ச பழைய கட்டி வரட்டும். யாருக்கு மரியாதை குறையும்? அவங்களுக்கா? இந்த பிள்ளை கிளியா வளர்த்தோம், யாருக்கு இதை கொடுத்தோம்யா? யாரும் சொல்ல வேண்டாம், இந்த சமூகமே சொல்லும். அந்த மகிழ்ச்சி எங்க போயிருது? இன்னைக்கு பீட்டர் சொன்னாங்க, என் நண்பர் சொன்னாங்க, அவர் போனாரு, அவருடைய காலெல்லாம் தேடித்தாங்கன்னு. யாருக்காக? அவருடைய குடும்பத்துக்காக தானே, அவருடைய குழந்தைகளுக்கு தானே. இந்த குழந்தைகள் மகிழ்ச்சியா இருந்தா தானையா நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து, ஏமா கொஞ்சம் வெள்ளி போட்டாமா, ஏமா கொஞ்சம் காபி போட்டாமா, ஏமா கொஞ்சம் தண்ணி காய்ச்சாமா கேட்க முடியும். குழந்தைகள் மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னா நம்ம வீட்டுல உட்கார முடியுமா? அப்போ நாம மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஒரு லைட் எரியணும்னா மின்சாரம் எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி வீட்டுல சந்தோஷம் லைட் எரியணும்னா, விளக்கு எரியணும்னா, பூ மலரணும்னா அங்க கண்டிப்பா பெண்கள் வேண்டும் வேண்டும் வேண்டும். இதெல்லாம் இல்லாம, ஒரு அடிப்படை இல்லாம, ஒரு அஸ்திவாரமே இல்லாம ஆண்கள் தான். ஆண்கள் வேண்டும், ஆண்கள் இருக்கணும். ஆண்கள் இல்லாம ஒன்றுமே இல்லை. எப்படி உடலானது
இவ்வளவு பெரிய உடலா இருந்தாலும் உள்ள இருக்கிறது அந்த ஆன்மாங்கிற உயிர். அந்த உயிர் தான் பெண்மை. அந்த பெண்மை இருந்தா தான் இந்த உடல் இயங்கும். சக்தி இல்லையே சிவன் இல்லை. அது அடுத்த வரி, அது போகக்கூடாது. முதல் வரையை முடிச்சுக்கோங்க. அப்போ இந்த சக்தி இயங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிவன் வேணும். சிவன் வேணும் அப்படின்னா அந்த சக்தி வேணும். அதுக்காக ஆண்கள் தான் அப்படின்னு இவங்க சொன்னாலும் இல்ல, அதுக்கு அத்திவாரம் பெண்கள் தான். அந்த பெண்கள் இல்ல அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்ல, சமுதாயத்துல மகிழ்ச்சி இல்ல, மரியாதை இல்ல. இந்த குழந்தைகள் நாளைக்கு எதிர்காலத்து குறித்த எந்த விதமான இது இல்ல. இன்னைக்கு இவ்வளவு பேர் பேச இருக்கிறமே, வீட்டுல ஒரு முடிவு நீங்களா எடுக்க முடியுமா? அது நல்லா இருக்கும். தன்னுடைய மனைவியோடு கலந்து எந்த கணவன் தன் ஒரு முடிவை எடுக்கிறானோ அந்த முடிவு அது நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். மனைவியிடம் வளைக்கிறவன், மனைவியுடன் குறைக்கிறவன் தன்னுடைய நட்பை குறைக்கும் பொழுது அங்க பெரிய சமாதான குறைதான் ஏற்படும். அதனால ஒரு குடும்ப வாழ்க்கையில பெண்களே 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 என்று கூறி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி பையன். இரண்டே வரையில் தான் நம்ம ஒரு குடும்பம் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போக வேண்டியதா இரண்டு பேருமே தெரியும். ஒரு வண்டி சக்கரம் எப்படி இரண்டும் ஒன்று போல் போனால் மட்டும்தான் நம்மளுடைய அந்த வண்டியானது நேராக அது செல்லக்கூடிய இடத்துக்கு செல்லும். அதே மாதிரி குடும்பத்திலையும் ஆணும் பெண்ணும் சமமாக இருந்து ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் மட்டுமே ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அது எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்து அது கணவர் சொல்வதை மனைவி கேட்டு, மனைவி சொல்வதை கணவர் கேட்டு சரியாக செயல்பட்டார்கள் என்றால் மந்திரியும் ராஜாவும் போல கண்டிப்பாக அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கும். இயற்கையும் பெரிதும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா இப்ப உள்ள கணவன்மார்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உண்மையாவே உங்க மனசை தொட்டு இந்த சகோதரியெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம சகோதரர்கள் நினைச்சு பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் வெளியில இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் எப்படி பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாம் நினைக்கும் பொழுது மிகவும் பொறுமையாகவும் அதை அனுசரித்தும் அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டும் மனைவிமார்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டிருப்பது கணவன்மார்களே இந்த காலகட்டத்தில். அதனால கணவன்மார்கள் பெரிதும் மகிழ்ச்சியா இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஆண்கள் என்ற வர்க்கம் அந்த பொறுமை இப்ப உள்ள இப்ப சொன்னாங்க அந்த வேலையில இருக்காங்க, இந்த வேலையில இருக்காங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, பெண்கள் அப்படி வந்தாங்க, அவங்க பேர்ல இருக்கு, இவங்க பேர்ல இருக்கு, அதெல்லாம் இப்ப கணக்கு. ஆண்கள் எந்த அளவு இப்ப உள்ள சூழ்நிலை பொறுமையாகவும் அமைதியாகவும் வேலை செய்யறார்கள், வீட்டிலும் சரி தொழிற்சாலையிலும் சரி மற்ற எல்லா இடத்துலும் சரி எந்த அளவுக்கு இருக்காங்க நமக்கு எல்லோருக்கும் தெரியுது. அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் இல்லையா? ஆண்கள் நீங்க சகோதரிகள் சொல்லலாம், உண்மைதான், யார் எது சொன்னாங்க. அதனால பெரிதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் அது ஆண்களுடைய பொறுமைதான் இந்த காலகட்டத்தில். இரண்டும் ஒன்று சேர்ந்து கணவன்மார்களும் மனைவிமார்களும் ஒன்று சேர்ந்து அதை சரியாக நடந்து கொண்டு குடும்பத்தை சிறப்பாக செயல்படுத்தும். கோசா நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.